ஹலோ கைஸ், போன வாரத்தில் மார்வல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரே இந்த வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போடுவேன். எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். கடந்த 1.5 வாரமாக பார்த்தீங்கன்னா மார்வல் சைடில் அவங்க தினம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எபிசோட் கொடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. வாட்டி பட 9 எபிசோடு நேற்று முடிஞ்சிருச்சு. உங்களை பார்த்தீங்கன்னா தரமான சீரிஸ் தான். பட் அந்த எண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா சீசன் 1 வரல. அந்த எண்டிங்கை மட்டும் அவங்க லைட்டாக சொதப்புற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி வாட் இஃப் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சீரீஸாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட் இஃப் சீசன் 2 தொடர்ந்து வாட் இஃப் சீசன் 3 வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு மார்வல் சைடில் வாட் இஃப் சீசன் 3க்கான ஒரு குட்டி ஸ்னீக் பீக் போட்டிருக்காங்க. ஸோ வாட் இஃப் சீசன் 2 பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து டேனியல் ஆர்பிகே அப்படிங்கிற இந்த இன்சைடர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது மார்வல் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா யூகே சூப்பர் ஹீரோஸ் பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் இப்போதைக்கு டேனியல் ஆர்பிகே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சீரீஸில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோலாக எம்சியூலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்க ஒரு கேரக்டரான கியா. அது பார்த்தீங்கன்னா அதர் சீக்ரெட் இன்வெஷனில் பார்த்தீங்கன்னா ஃபால்சூட், அதாவது சோனியா ஃபால்சூட் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர் இருந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் அதுக்கு எட்டர்னல்ஸ் படத்தில் பிளாக் நைட் அப்படிங்கிற இந்த 3 கேரக்டர் பார்த்தீங்கன்னா லீட் ரோல் ப்ளே பண்ணி இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா மார்வல் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு மேட்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எப்போ வரும் அப்படிங்கிற எதுவுமே தெரியல. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமராக போயிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தன் மேஜர்ஸை ஃபைட் பண்ணிட்டாங்க. அந்த மேட்டர் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த ஒரு கேங்கை ரீகேஸ்ட் பண்ண பல ஆக்டருக்கு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹாலிவுட்டில் இருக்க ஃபேமஸான பல பிளாக் ஆக்டர்ஸை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா மேபி நம்ம கேங்கை ரீகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேன் காஸ்டிங் போயிட்டே இருக்குது. அந்த ஃபேன் காஸ்டிங்கில் வில் ஸ்மித் கூட பார்த்தீங்கன்னா கேங்கை வரலாம் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற அந்த மாதிரி தெரியல. மை டைம் டிஷனோலா அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரஸ்டபிள் தியேட்டர் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டில் அவர் சொல்கிற மேட்டர்னு பார்த்தீங்கன்னா மார்வலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பியாண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேங்கோட வேரியன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மார்வல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஒரு பிளானில் ஸ்டில் இருக்காங்களாம். அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மல்டிவர்ஸ் ஆகலை இந்த பியாண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வில்லனாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை மை டைம் டிஷனோலா சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த பியாண்டர் ஒரு கேங்கோட வேரியன்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கேங்குக்கு ஒரு கேஷிங் நடக்க தான் போகுது. பட் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கேங்கோட ஒரு கேஷிங்னா வராது. அதையும் தாண்டி நம்ம டாக்டர் டூம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் 5 and 6க்கு ஒரு மெயின் வில்லனாக இருக்க போகிற அப்படிங்கிற அந்த ஒரு ரூம்லாம் போயிட்டு இருந்தது. பட் இப்போ அதுக்கு எப்படி சொல்கிறாங்க இந்த மேட்டரை பற்றி மார்வல் பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரயன் காஸ்லிங் அப்படிங்கிற இந்த ஆக்டர் இருக்கார்ல, இந்த ஆக்டரை பற்றி இப்போதைக்கு மார்வல் கிட்ட போயிட்டு பேசியிருக்காரு. அவருக்கு மார்வலில் ஒரு அன்னோன் ரோல் இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டர் ரூமராக போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா டேனியல் ஆர்பிகே இன்னொரு மேட்டர் சொல்லியிருந்தார். அதாவது இப்போதைக்கு மார்வலில் மொத்தமாக 3 எக்ஸ்பிளைன் பார்த்துட்டு இருக்க போகுது அப்படிங்கிற அந்த மேட்டர் டேனியல் ஆர்பிகே சொல்லியிருந்தார். இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மேலே ஐகார்டில் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளைன் மூவிக்கு பார்த்தீங்கன்னா சினிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் ஒரு மெயின் வில்லன் ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து டெட்பூல் 3ல் பார்த்தீங்கன்னா ஷாட்டர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டரை பற்றி நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் ரைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூல் 3யோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா February 11 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் சூப்பர் பவுல் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மார்வலோட பல ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப மேபி இந்த டெட்பூல் 3 ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வரலாம். டெட்பூல் 3ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு
காமிக் அக்யூரேட் லேடி டெட்பூல் வருவாங்க அப்படிங்கிற அந்த மேட் பற்றி உருவமாக போயிட்டு இருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு படம் வரப்போகுது இல்லை, இந்த படம் பார்த்தீங்கன்னா R-rated மாற வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரு போயிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மார்வெல் இப்போதைக்கு அடுத்து வர போகிற எக்கோ அண்ட் டெட்பூல் 3 இந்த 2 படம் இருக்குல்ல, இந்த 2 படத்தோட அந்த ஒரு ரியாக்ஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்தை R-rated மாற்ற வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்ரு இப்போதைக்கு ரூமில் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து R-rated நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த படத்தில் இருக்க மெயின் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு வில்லனாக இருந்தவங்க தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இவங்க R-rated கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சூசைட் ஸ்குவாட் அளவுக்கு ஒரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்த வருஷம் மார்ச் ஆர் ஏப்ரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு மேலே சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் இருக்குல்ல, இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் மே மாதத்தில் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற அந்த மேட்ரு இப்போதைக்கு மேட் செக்மெண்ட் அதாவது இந்த படத்தோட டேரக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ஸ்பைடர்மேன் 4 பற்றி கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் இருக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2025 தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற அந்த மேட் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கிட்டே போய் நம்ம கெவின் ஃபெய்கி இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோனி வந்து பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பைடர் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த யூனிவர்ஸை ஃபார்ம் பண்ண பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் நீங்கள் பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஒரு யூனிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்பியஸ், கிரேவன் தி ஹண்டர், அதுக்கு வேணாம் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோனி ஸ்பைடர் யூனிவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் வந்து MCUக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த மேட்டரை கெவின் ஃபெய்கி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நோவே கமெண்ட்டிங்லேயே வந்து அந்த ஒரு வேணாமோட பிசிறு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேணாம் பிசிறு தான் பார்த்தீங்கன்னா கெவின் சொல்ல வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ஜேம்ஸ் கன் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாவலை விட்டு அவர் முழுக்க டிசிக்கு போயிட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக டிசியில் இருக்குது அப்படிங்கிறப்ப அவர் மாவல் வர மாட்டார். மாவலில் அவர் சூப்பர் கிரியேட் பண்ண அந்த ஒரு டீம் தான் பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. பல எம்எல்ஸை பார்த்தீங்கன்னா சில பேர் போயிருக்காங்க, சில பேர் புதுசாக இருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த டீமை பற்றி நம்ம ராக்கெட் தான் பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுறாரு. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஜேம்ஸ் கன், நம்ம கெவின் ஃபெய்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூ கார்டியன்ஸ் டீமை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டர் ஜேம்ஸ் சொல்கிறாரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 4 வந்தால் அது தரமாக இருக்கும். அப்படி இல்லாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டீம் வந்து அவங்க அவன்ஸ் 5 and 6 யூஸ் பண்ணி ஆகணும். இதுவும் தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள், சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.